ஆனா இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாது. 870 அந்த பீரியட்ல தான் வந்து அவங்கள வந்து சித்தர் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு அப்படின்றத வெளியில காமிச்சாங்க. பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கிழிஞ்ச சட்டை, சும்மா ஒரு துண்டு அவ்வளவுதான் கட்டியிருப்பாங்க. சில சமயத்துல மேல கூட சட்டை இல்லாம இருப்பாங்க. இடுப்புல மட்டும் ஒரு சின்னதா ஒரு துண்டு மட்டும். அந்த கடல் தான் ரொம்ப விருப்பம். அவங்க பாட்டுக்கு கடல்ல போவாங்க, குளிப்பாங்க, அங்கிருந்து ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. மாயமா வர்றாங்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் மாயின்னு பேர் வந்ததே தவிர அவங்களுக்கு பேரோ இல்ல ஊரு அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது. ஆனா இவங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாது. கன்னியாகுமரியில எந்த வருஷம் இருக்காங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஒரு 68, 70 அந்த பீரியட்ல தான் வந்து அவங்கள வந்து சித்தர் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு அப்படின்றத வெளியில காமிச்சாங்க. எப்படி காமிச்சாங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி வந்து ரோட்ல ஓடிட்டு இருந்ததுனால ஒரு பஸ்ஸில் அடிபட்டுச்சு. அப்போ அதுக்கு வந்து குடல்லாம் வெளியில வந்துருச்சு. என்னடா இது எல்லாரும் அப்படி பார்த்தாங்க, இந்த நாய்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மா வந்து அப்போ அந்த சுத்திட்டு இருந்த சமயத்துல அந்த அம்மா வந்து அந்த நாயோட குடல் எல்லாம் உள்ள வச்சு மண்ணை வச்சு தடவி வைக்கோல் இருந்தது அதை வச்சு கட்டி வச்சாங்க. அது வந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து எல்லாருக்கும் இந்த அம்மாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இவங்க நம்மள தேடி வர்றாங்களோ அப்படின்றதுலாம் வந்து அவங்களுக்கு கிடையாது.